அனைவருக்கும் வணக்கம். மன்னார் மாவட்ட ஆயர் அந்தோணிப்பிள்ளை ஞானப்பிரகாசம் ஜனாதிபதியை சந்தித்தவராக அவர் தீர்மானம் எடுக்கப்பட்டது. 3 மத குருக்களையும் கூட்டிக் கொண்டு அங்கே போவதாகத்தான், ஜனாதிபதியை சந்திக்க போவதாகத்தான் தீர்மானம் எடுக்கப்பட்டது. அதே வேளையில் ஜனாதிபதி ஊடாக வந்த தகவல் 1000 மட்டும் வந்து சந்திக்க சொல்லி வந்தது. அதனால் அவர் போய் முடிய 3 நாள் கழிஞ்சு குறுமுதல்வர் அருள்நேசன், குறுமுதல்வர் விஜி அவர் ஒரு ஊடக சந்திப்பு செய்த வேளையில் அந்த ஊடக சந்திப்பூடாக ஆயர் போய் ஜனாதிபதியை சந்தித்த விஷயத்தை அவரோட கதைத்த விஷயத்தையும் கூறியிருந்தார். அருள்நேசன் குறுமுதல்வர் கூறியிருந்தார். எப்படி என்று சொன்னால், காற்றால சம்பந்தப்பட்டதும் அதற்கு மேற்பட்டு வைத்தியசாலை அபிவிருத்தி செய்யப்பட வேண்டும் என்ற கதைச்சது மாவட்ட ரீதியாக மாகாண மாற்ற வேண்டும் என்று கதைத்த விடயம் கூறப்பட்டது. அதனூடாக அந்த சந்திப்பு முடிஞ்சது. அதுக்கு பிறகு எங்களுடைய மன்னார் மாவட்ட ஆயர் மக்களுக்காகத்தான் எல்லா சேவைகளும் செய்து கொண்டிருக்கிறார். அவர் 2022 பேசால பங்கு தந்தையாக இருந்தபோது அவர் பிழைகள் குழு தலைவராக இருந்தவர். அந்த டைமில் அந்த காலப்பகுதியில் காற்றாலை கனிம மணல் அகழ்வு சம்பந்தமாக அரசியலே அவருக்கு அறிக்கை அளிக்கப்பட்டது. அவரால் கையளிக்கப்பட்டது. அந்த விடயமாக அதுக்கு பிற்பாடு அவர் பிரஜர குழு தலைவராக இருந்தவர். அதுக்கு பிற்பாடு அதுக்கு முதலாக 2021 அதுக்கு முதல் 22க்கும் 21க்கு முதலும் மார்கஸ் ஃபாதர் பிரஜர குழு தலைவராக இருந்த காலப்பகுதியில் மாந்தையில் விக்கிரீஸ்வர கட் அவுட், அதாவது அதை உடைத்ததாகவும் அது வழக்கு நடந்து அந்த காலப்பகுதியில் ராயப்பு ஜோசப் ஆண்டவரால் இருந்தவர். அந்த காலப்பகுதியில் அதுக்கு பிற்பாடு எங்களோட அந்தோணிப்பிள்ளை ஞானப்பிரகாசம் ஆண்டவர் ஆயர் வந்தது. அதுக்கு அந்த காலப்பகுதியில் அதுக்கு முதல் பிரஜகுழு தலைவராக இருக்கையில் இம்மானுவல் பினாண்டோ ஆயர்தான் இருந்தவர். அப்போ ஆயர்கள் மாற்றங்கள் வந்தபோது அவைய பிரஜை குழு தலைவராக இருக்கிற பொழுதும் நடந்த விஷயங்களை நீங்கள் அந்த ரெண்டையும் ஒப்பிட்டு கதைப்பதை நிறுத்தி கொள்ளுங்க. அவர்கள் நாங்கள் மந்தையர், அவர்கள் மேய்க்கின்ற ஆடுகளாக நாங்கள் இருக்கிறோம். அப்போ மன்னார் மாவட்ட மக்கள் முழுவதுமே ஆயருக்கு ஒரு விஷயம் என்று சொன்னால், ஆயர் எங்களுக்காக நிற்கிறவர். நான் தெரியாமல் தாங்க இருக்கிறேன். மன்னார் மாவட்டத்தில் சிந்துஜா வனஜாண்ட பிள்ளைகள் இறந்தார்கள். அந்த பிள்ளைகள் அதாவது ஒழுங்கான வைத்தியம் இல்லாமல், ஒழுங்கான மருந்துகள் இல்லாமல், ஒழுங்கான கட்டிடங்கள் இல்லாமல் அந்த வேளையில் அந்த மக்கள் அந்த 2 பிள்ளைகளும் இறந்தவை. அவைகளிட இது இன்னும் கேள்விக்குறியாக இருக்குது. அந்த வேளையில் அந்த அபிவிருத்தி செய்து மன்னார் மாவட்டத்தில் வைத்தியசாலை யாழ்ப்பாணம் போகுதல், ஒரு கிளினிக்கண்ட யாழ்ப்பாணம் போகுதல், வவுனியாவுக்கு போகுதல், அதை எல்லா விஷயத்தையும் எல்லா விடயங்களையும் மன்னார் மாவட்டத்தில் அமைச்சா என்ன, அதை கேட்டது பிள்ளையா என்றது என்னுடைய கேள்வியாகும். நன்றி.